ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ பிரியா தீப்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மண்டலா டிசைன் தான். இப்போ அதுக்கு நான் 2 லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எப்பவும் போலயே நார்மலாக தாங்க லைன்ஸ் போட்டு ஹம்பு போட்டு அந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான டிசைனாக தான் நான் அதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஹம்பு போட்டு மேலே ஒரு ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஹம்பு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடு டபுள் சைடு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்து நான் 3 லைன்ஸ் மாதிரி போட்டு அதில் ஒரு டாட் மாதிரி வச்சு நான் ஒரு லீஃப் மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ இந்த டிசைன் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவுமே இருக்கும் ஃபைனல் லுக்கு. நம்ம இதில் மோஸ்ட்லி நிறையா என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பு தான் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹம்பு தான் ஒரு டிசைனுக்கு ஃபுல்ஃபில்லே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேலே 3 டாட் வச்சுட்டு நடுவில் அந்த ஸ்பைரலுக்கு ஒரு டாட் வச்சுக்கிறேன். அகைன் கீழே நான் வந்து ஹம்பு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே அதேமாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு டபுள் லைன் மேலே என்ன போட்டணுமோ அதேமாதிரி இன்னொரு லைன் போட்டு ஹம்பு கொடுக்க போகிறேன். அந்த டபுள் லைனை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு மேலே ஹம்பு கொடுத்துக்கிறேன். நான் இங்கே மேலே கொடுக்குற ஹம்பு மேலே நான் வந்து டாட் வச்சுக்கிடுவேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டாட்டாக நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 லீஃப் போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஸ்பைரல் வர மாதிரியும் அதுக்கு மேலே ஹம்பு வர மாதிரியும் போடுறோம். இந்த ஹம்பு வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக போடுவோம். ஸோ அதுமாரி அதுக்கு மேலே 2 லீஃப் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஸ்பைரல் அதேமாதிரி ஹம்பு. ஏன்னா நம்ம ஹம்பு போடுறது வந்து நல்லா பெருசாக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுற்றி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த டிசைன் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதை மட்டுமே தனியாகவும் ஒரு பார்டர் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிற இடத்துல நான் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் கொடுப்பேன். ஏன்னா அது நமக்கு வந்து நல்லா எடுத்து காட்டும். நான் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன், நான் எந்த டிசைன் போட்டாலும் அங்கே ஃபில்லிங் வர இடத்துல கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். இப்போ ஃபில்லிங் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து நடுவில் நம்ம உள்ளங்கையில் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த ப்ளஸ்ஸுக்கு நடுவில் வந்து நான் ஸ்பைரல் வர மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி நான் வந்து ஹம்பு கொடுத்துக்கிறேன். இது வந்து குட்டி குட்டி ஹம்பு. இதுக்கு மேலே வந்து நான் பெரிய ஹம்பாக கொடுக்குறேன். அந்த லைன் அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு நம்ம போடும்போது டிசைன் வந்து கரெக்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பெரிய ஹம்புக்கு மேலே நல்லா ஒட்டி ஒரு லைன்ஸை கொடுத்துட்டு சர்க்கிள் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு லைன்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொடுக்கணும். ஏன்னா ஒட்டிடவும் கூடாது, நீட்டாகவும் அது முடியணுங்காக நான் ரொம்ப மெதுவாகவே கொடுத்துருக்கேன். இங்கே வீடியோ சைடில் எடுத்தனால உங்களுக்கு ஒட்டி வர மாதிரி தெரியும், பட்டு லாஸ்ட்டாக தெரியும். நான் கேப் விட்டு தான் கொடுத்துருப்பேன் லைன்ஸை. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஹம்பு கொடுத்துருக்கேன். இப்போது சேம் அதே தான் ஹம்பு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேம் இந்த ப்ளஸ்ஸாக பிரித்தோம் பார்த்திங்களா, அதேமாரி ஒரு 4 சைடு 3 சைடாக பிரிச்சுட்டு நடுவில் கோடு வந்து அப்படி போட்டுக்கணும். நம்ம இதே ப்ளஸ் சிம்பிளில் தான் மறுபடியும் பிரித்து பார்த்து போட்டுக்கணும். இப்போ 4 சைடு கொடுத்துட்டேன். இப்போ நடுவில் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கும் அங்கேயும் ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். சும்மா அது நமக்கு கரெக்டாக வரணுன்னுக்காக தான். ஸோ லாஸ்ட்டாக சொதப்பினாலும் நமக்கு இந்த லைன்ஸ் கொஞ்சம் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் சொதப்பாமல் நீட்டாக வரும். அதுக்காக அதை நம்ம கொடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இதே தான் ஸ்பைரல் கொடுத்துட்டு மேலே ஒரு ஹம்பு கொடுக்க போகிறோம். அதே தான் ஹம்பு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சுற்றியுமே நம்ம டாட் வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டாட் வைக்கிறோம். நடுவில் வர டாட்டை மட்டும் மேலே லைட்டாக இழுத்து விட்றேன், வைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அதேமாரி தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அடுத்து நான் போடுறேன். கொஞ்சம் நிறையா விடுவோம். அடுத்து ஹம்பு போடும்போது அந்த ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் லைட் ஸ்பேஸ் தான் வரும். ஸோ அதேமாரி சுற்றி நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இதை சுற்றி ஒரு 6 7 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு சுற்றி 6 7 இந்த மாதிரி வரும் ரவுண்டாக. ஸோ மேலே வர டாட்டை மட்டும் நம்ம வைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம். நான் ஏன் வாய்ஸ் கொடுக்குறேன்னா
மியூசிக் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கு அது காப்பிரைட்லேயே விழுது. ஸோ எனக்கு அவ்வளோவா எடிட்டிங்கும் பண்ண தெரியாது. ஸோ தெரிஞ்சதை அப்படி பண்ணி விட்டுறேன். அதனால் நான் வாய்ஸே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வாய்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த டிசைனுக்குலாம் வாய்ஸ் தேவையில்ல. பட் இருந்தாலும் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியும். ஒரு பார்க்கவே டிசைன் ஒரு நீட்டான லுக்கில் இருக்குது. ஸோ அதேமாதிரியே மேலே எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டு மேலே வந்து நம்ம எப்பவும் போல் ஃபிங்கரில் வந்து ஃபில்லிங்ஸ் தான் கொடுப்போம். ஆனால் டபுள் லைன் போட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு யூஸ்வலாக அந்த மண்டலாக்கு போட்டுருக்கோம்ல அதுமாரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த டிசைன் இந்த டிசைன் ஒன்று போல் இருக்கிறத காட்டணும். ஃபிங்கர் டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக அந்த டிசைனே இதில் நான் ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹம்ப்பு கொடுத்து அதே மாதிரியே ஸ்பேஸ் விட்டு டாட் வச்சு நடு டாட்டை மட்டும் நான் வைன்ஸ் மாதிரி இழுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த டிசைனும் இதுவும் ரிலேட்டடாக தெரியும். ஸோ வேறு டிசைன் போடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் அப்படி இதே மாதிரியே கொடுத்துருக்கேன் நான். ஸோ எல்லா 5 ஃபிங்கர்ஸ்க்கும் சேம் டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சிறுசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனை சுருக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்த டிசைன் போடும்போது எனக்கு ஃபுல்லாகவே மைண்டு ரிலாக்ஸாகவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறத கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவுமே நிறையா பேர் சொன்னீங்க வீடியோ வந்து சேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோடய வீடியோ ஸ்டாண்டு வந்து நான் வந்து எங்கள் ஊரில் வச்சுருந்தேன். ஸோ நான் சித்தி வீட்டில் இருக்கும்போது இந்த வீடியோ போட்டுத்தேன். ஸோ அப்போ ஸ்டாண்ட் இல்லை, என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்தா. அவள் ஆடாமல் தான் எடுத்தா. இருந்தாலும் நம்ம ஸ்பீட் கொடுக்கும்போது அந்த ஹேண்ட் வந்து சேக் ஆகிற மாதிரி வீடியோவில் தெரியுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் நான் எடுத்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும்போது அதை நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஸோ நான் அதை கரெக்ஷன் மாற்றிப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 விரலுக்கும் நம்ம மேலே வந்து ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியும் ஒரு சிம்பிளான டிசைனை நான் போட்டிருக்கேன். நம்ம கெஸ்ட்டு மெஹந்தி கூட இதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ நீட்டாக இருக்கும். கையும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நல்லாவே இருந்துச்சு உண்மையிலே. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். பேக்கில் வந்து நான் சிம்பிளாக ஒரே ஒரு மண்டலா டிசைன் மாதிரி தான். ஸோ ரவுண்ட் போட்டுட்டு என்னோட மெஹந்தி கோனோட ஃப்ளோ வந்து நல்லாவே வரும். இந்த மெஹந்தி ஃப்ளோவை நீங்களே செக் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், நான் போடும்போதே தெரியுது. ஸோ யாருக்காவது மெஹந்தி கோன் வேணும்னா என்கிட்ட நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் டபுள் லைனாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி இன்னொரு சர்க்கிள் போட்டுட்டு உள்ளே வந்து நான் லோட்டஸ் டிசைன் தான் வரைவேன். ஸோ 2 வர்ற மாதிரி வரைய போகிறேன். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு லோட்டஸ் போடுவேன். போட்டுட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது தான். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது நான் ட்ரையாக விட்டுருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து நான் ஹம்ப்லாம் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஹம்ப்பு கொடுக்கும்போது அதே மாதிரி தான் சேம் 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு அடுத்து ஹம்ப்பு கொடுக்க போகிறேன். இந்த ஹம்ப்பு வந்து கொஞ்சம் நீளமாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நீளமாக தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் நிறையா பேர் நிறையா கொஸ்டின் பண்ணாங்க இன்ஸ்டாலையுமே. என்னென்னா இந்த வீடியோ எடுக்கிறது அப்புறம் இந்த இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் ஈஸியாக எதையுமே பண்ணல. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது அதுக்கு மேலே எனக்கு ஏற்கனவே ஹெட் பெயின் இருக்கனால எனக்கு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் எடிட் பண்ணணும், நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ அப்பப்போ ஹேண்டில் டிசைன் போட்டு போடணும் அப்படிங்கிறது பண்ணணுமேனுக்காக நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து தான் போட்டுட்ருக்கேன். ஸோ சேக்காகாமல் எடுக்கணும்னு நினப்பேன், பட்டு முடியலை. ஸோ ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் சேக்காகாமல் வீடியோ எடுத்துருவேன்.
நிறைய பேர் டிசைன்லாம் நல்லாயிருக்கு நைஸ் அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு அந்த மெசேஜ் அந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் ஏன் தெரில எனக்கு சீக்கிரம் ரீச் ஆக மாட்டேது. ஸோ ரொம்ப டைம் எடுக்குது. பட் இன்னும் நான் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில எது மிஸ்டேக்குன்னு தெரில. பட்டு போகிற வரைக்கும் போடும், எப்போ ரீச் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. பின்னால் இந்த மாதிரி கொடுத்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் 2 கையிலையுமே போட்டு, நான் உங்களுக்கு காட்டினது ஒரு கை தான், ஆனால் நான் 2 கையிலையுமே போட்டேன். ஸோ இதான் என்னோடய ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நீட் லுக்கு அண்டு ஃபினிஷிங்கும் அமேசிங்காகவே முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.